வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையலறையில் உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து ஓமம் வந்து நல்லா கோபுரமாக எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து தயிர் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வைக்க போகிறோம். தண்ணிக்கு பதிலாக வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நான் எவ்வளோ சேர்க்குறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். மாவை வந்து இந்த பதத்துக்கு வந்து நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 500 கிராம் வந்து தயிர் வந்து சேர்த்தேன். கொஞ்சம் லேசாக புளிப்பு இருந்த தயிர் அதை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மூடி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு தயார் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு உள்ளே வைக்கிற அந்த ஃபில்லிங்க்கு வெந்தயக்கீரை வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு கட்டு கீரை. அதில் வந்து ஓரளவுக்கு நான் காம்பை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். எல்லா காம்பையும் எடுக்கலை. ஓரளவுக்கு நம்மளால் உடைக்க வர்ற அளவுக்கு இருக்கிற காம்பை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 7 பச்சை மிளகாய் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கூட வந்து 1 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கூட நம்ம பொடியாக நறுக்கின வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து வடிகட்டி எடுத்துட்டு அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து சாட் மசாலா வந்து சேர்க்க போகிறோம். அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்க்குறதுனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ அது கூட வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, அது வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து இந்த ஸ்டஃப்டு பராத்தா மசாலா வந்து நான் வந்து சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்று சேர வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு தேவை கிடையாது. இது எல்லாமே ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வெந்தது. நம்ம அந்த மசாலாவுடைய ஸ்மெல் வந்து லேசாக போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலக்கிக்கலாம். மினிமம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இது எல்லாத்தையும் செஞ்சு எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான். அடுப்பை நிறுத்திட்டு நம்ம இதை ஆற வச்சு உருண்டை உருட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்குது. இப்போ வந்து இந்த உருண்டையை நான் வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். உருண்டை வந்து நான் வந்து சாஃப்டாக தான் வந்து பிசைஞ்சிருக்கேன். அதே மாதிரி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. கிச்சன் கவுண்டரில் தான் வந்து தேய்க்க போகிறேன். அதை வந்து நல்லா துடைச்சிட்டு இப்போ வந்து அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு தடவிட்டு இப்போ இந்த ஒரு உருண்டையை லேசாக தேய்ச்சிக்கலாம். அது உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதை வந்து உருண்டையை வந்து நம்ம மூடலாம். மூடுறப்ப வந்து எப்போதும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ராவாக வச்சு ஒரு ரொட்டேஷன் செஞ்சுட்டு வந்து நம்ம வந்து மூடினோம்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற உருண்டையை வந்து நம்ம நல்லா கவர் பண்ணி மூடிடலாம். இந்த மாதிரி வந்து லேசாக நம்ம தட்டி முதல்ல எடுத்து வச்சுப்போம். அந்த மாதிரி எல்லா உருண்டையும் உள்ள மசாலா வச்சு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து உள்ளே இருக்கிற மசாலா வெளியில் வந்தாலும் பரவாயில்ல. அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல் சூடானதும் நம்ம இப்போ பரோட்டாவை போடலாம். ஒரு பக்கம் சூடானதும் அதில் வந்து நம்ம லேசாக வந்து நெய் வந்து தடவி விட்டுக்கலாம். லேசாக தடவுங்க. உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த நெய் தடவின பிறகு அந்த பக்கம் இருக்கிறத திருப்பி விட்டுட்டு திரும்பவும் நெய் தடவி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து நல்லா வெந்து அழகாக வந்து உப்பி வரும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்து ஹாட் பேக்கில் வந்து நம்ம வச்சுக்கலாம். பரோட்டா வந்து தயாராகிருச்சு. மேத்தி பொட்டேட்டோ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு பரோட்டா. இதுக்கு வந்து நீங்கள் தயிர் பச்சடி வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வேறு எந்த கிரேவியும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.